அருள் சிவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. உங்கள் காலை மானசீகமாக கண்ணீரால் கழுவுகின்றேன். உங்கள் பதிலை கேட்டவுடன் பொங்கி வந்த கண்ணீரும் பாச உணர்வும் இறைவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது எப்படின்னா, உங்களுடைய அதாவது குகன் மீனும் தேனும் கொண்டு வந்தேன் யாதுகொள் திருவுளம் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட சொன்னாராம், ராமபிரான்கிட்ட. நான் தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கேன், மதுரை முனியாண்டி விலாசம் இருக்குது, இந்த பக்கம் ஆரிய பவான் இருக்குது, உனக்கு எது வேணும், உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது மாதிரி இது மாதிரி எழுதுறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்படி கேட்குறோம் இல்லையா, கேட்குறப்ப எங்கள் அப்பா நம்ம பிரமாதமாக சாதனை வந்துட்டோம்யா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கெட்டப் வந்துடும். அதுக்கப்புறம் யாராவது 2 பேரை விட்டு திருப்பாகல, திருப்புறப்ப என்ன அப்படி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி புரியலை போல இருக்கு, நீ ஒருத்தர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி கின்னுன்னு வந்துடும். ஸோ ஒரு உயரத்துக்கு போக போக, அதாவது ஒரு 2 பேர் பாராட்டுறாங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய் நிற்கிறதுன்னு அர்த்தம் தானே. அப்போ அந்த நிதானம் கிடைக்கிறதுங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பெருசாக இந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் சாதாரணமாக தான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதானே தவிர அதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ரொம்பவே இன்டெப்த்தாக இவ்வளோ தூரம் பேசணுங்கிறதுல அப்படி பேசவும் வேண்டாம், அது சரியில்லை. மிக்க நன்றி அருள் சிவா. பகவானுடைய அனுகிரகத்தில் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நம்ம நேயர்களோடு சேர்ந்து உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். சரியா? மிக்க நன்றி, உங்கள் பாதம் தொட்டு. அப்போது அடுத்தது ரம்யா குருராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. Hi sir, all your videos are excellent sir. I am watching all your videos regularly sir. I have been asking my daughter's horoscope so many times, but full stop வச்சது மாற்றி வச்சிட்டிங்கம்மா. So many times but no reply sir. I am staying at Nairobi, Kenya sir அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை விளக்கமெல்லாம் எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் எந்திரிக்கலான்றேன் பாருங்கள். அது மாதிரி 28/10/2002 பிறந்திருக்கீங்க, பிறந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, மண்டே பிறந்திருக்கு. எனக்கு கமெண்ட்ஸை நான் ஏற்கனவே படிச்சுட்டே தான் வந்தேன். ஆனால் இந்த தடவை போட்டதில் என்னாச்சு, அல்லது போன தடவை போட்டதுலேயே அது இல்லையானோ நான் கவனிக்கலை. டைம் ஆஃப் பர்த் இல்லை, எத்தனை மணிக்கு பிறந்ததுன்னு இல்லை. நைரோபியில் அப்படிங்கிறது தான், கென்யாவில் அப்படின்னு தான் இருக்கே தவிர டேட் ஆஃப் பர்த் இருக்கே தவிர டயத்தை காணும். அதனால் கொஞ்சம் சரி பண்ணி மறுபடியும் போட்டு விடுங்க. நமக்கு தேவை என்ன, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து. சப்போஸ் கென்யாவில் இந்த டேலைட் சேவிங் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்ததுன்னா அந்த டேலைட் சேவிங் இருக்குது இல்லைங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ் ரிப்ளைலேயே கொடுக்குறேன். சரியா? நன்றி ரம்யா குருராஜன். அடுத்தது கபில் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சின்னராஜ் சார், கபில் தேவன், புதுக்கோட்டை, டேட் ஆஃப் பர்த் 16/8/83 6:05 AM. When I get married, no parent for me. Congratulations for your service. If you have any time, please tell astrology அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இது அருமையான பாயிண்ட். அதாவது எப்படின்னா, இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் டெல் அஸ்ட்ராலஜி. கொஞ்சம் நேரம்னு இருந்ததுன்னா கொஞ்சமாவது ஜோசியம் சொல்லியா, உட்காந்து கதையே சொல்லிக்கிருக்கு அப்படின்ற மாதிரி அதையும் கூட எழுதியிருந்தாங்க. நிறையத்தையும் சொல்லிக்கிறீங்க, கதை சொல்லியே பொழுத போய்கிட்டு இருக்கே தவிர நீ ஜோசியத்தை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுவும் அதாவது இது மாதிரி தான் இருக்கணும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எத்தனை தண்டி தான் கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் கூட இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் நீங்கள் கொடுத்துருந்தது அப்பா அம்மாலாம் இல்லைப்பா, எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு பார்த்து சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பார்த்துருவோம். கபில்தேவனுக்கு கடக லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ கேது தசையில் கேது புத்தி நடக்குது. கேது பகவான் லக்னத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் கேது புத்தியே நடக்குது. கேது முடிஞ்சால் கேதுல சுக்கிரன், சூரியன். அப்பா, ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் லக்னத்தில் இருந்தால் பிரச்சனை. லக்னத்தில்ங்கிறத விடவே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை பற்றி சொல்லல, ரொம்ப கடைசாக சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளை ஜாதகத்தில் எப்படி சொல்கிறான், சூரியனும் செவ்வாயும் சேர்றது அரியோடு பௌமன் ஒன்றாய் அமர்ந்திடும் காலந்தெண்ணில் விரிவி வந்தவர்க்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்பனின்னோன் குலை விபசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழு சண்டாளன் பாவின்றான். அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது இப்படி இருக்கு. அப்போ கல்யாணம் நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு. உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவ வெள்ளவும் ஆட்சி உச்சம் வியாழமும் எந்திரமேலி தெள்ளிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கேன்னா. அப்போது கௌசிக சிந்தாமணியில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து இது உண்டு, குடும்பம் உண்டு. எப்படி அப்படின்னா 5ஆம் இடத்துல நிற்கிற குரு 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்துறாரு. சோழி முடிஞ்சு வச்சு உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைணிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் ஆடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன். நான் நல்லபடியாக பிழைப்பார்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமைப்பு இதில் இருக்குன்றான். ஆனால் கல்யாணம் ஆகிற டைம் மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு போயிடும். எவ்வளோ நாள் தள்ளிட்டு போகும், ரொம்பலாம் ஒன்றும் தள்ளிட்டு போகிறதுக்கான அமைப்பு இல்லை. சந்திர புத்தியில் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. செவ்வாயில் சுத்தமாக வாய்ப்பு இல்லை. ராகு மிருகசீஷம், கேது உட்காந்துருக்கிறது கேட்டை புதனுடைய சாரம். இல்லையே சாமி, இன்னும் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. 7க்கு அதிபதி உச்சம் இல்லையா, அதனால் கல்யாணம் டக்குன்னு அமையாது, லேட் ஆகும். அதாவது குறைஞ்சது ஒரு 33-34 வயசாவது வரணும். இருங்க வரேன். 83 34 வயசு ஆயிடுச்சு. அப்போ இதுலேயே பண்ணிடலாம். எப்போன்னா கேதுல சுக்கிரனில், தட் இஸ் 2017 செப்டம்பர் 23 ஆன்வர்ட்ஸ் டில் த எண்ட் ஆஃப் 2018 நவம்பர் 23 இந்த பீரியடுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. இதுக்கு என்னமும் பரிகாரம் பண்ணணுமா? ஒன்றும் செய்ய வேணாம். என்னமும் போய் சாமியை டிஸ்டர்ப் பண்ணிடாது. ஏன்னா ஏற்கனவே நிறையா பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பரிகாரம் பண்ண ஆசைக்கு ஒரு கல்யாணமே பண்ணிடலாம். அதனால் நமக்கு தேவை 1% ரிசல்ட் தான், ஒரு பொண்ணுத்தையும் வேணும். அதனால் நல்லபடியாக அமையும், அதுவும் உங்கள் விருப்பத்துக்கு அமையும். கவலைப்படாமல் இருங்க, இந்த டயத்தில் முடிஞ்சு. நன்றி கபில் தேவன். அடுத்தது வந்து அருள் ரத்தினம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா கொடுத்துருந்தாங்க. இவங்க பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு, இருங்க வரேன், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பட்டுக்கோட்டையில் 7:45 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இதில் பெருசாக ஒன்றும் கொஷினே போட காணோம். அதாவது லக்னமாக வந்திருந்தது வந்து கும்ப லக்னம், ராசியாக வந்திருந்தது விருச்சக ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது கேட்ட நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவன் கோட்டை கட்டி ஆளுவான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்களும் கோட்டை கட்டி ஆண்டுறலாம். அதே மாதிரி லக்னாதிபதி சனி 10ல் வலுவாக நிற்கிறார், யோகம். அதாவது உடையவன் லக்கினாதி 1-4-7 திடமுடன் குருவோடேக தீயோர் கேந்திர கோணத்தும் மடவுடன் கூடார் வாரார் எட்டிலும் அணுகாராகில் இடமுடன் வாழ்வு தீர்க்க ஆயுசுவாய் கீர்த்தியாமே. நான் தீர்க்க ஆயுசு உண்டுன்னு சொல்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு வந்து அதென்ன சொல்லுவாங்க, ஒரு வேலையும் 2 வாட்டி செய்கிற மாதிரியான ஒரு நேரம். அதாவது சாதாரண வேலையை வந்து அதிகபட்ச வேலை வாங்குறதுக்கான டைம். இது எப்போ இருந்து நடக்குதுன்னா 2016 நவம்பர் 3ஆம் தேதி ஆரம்பித்து 2019 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இப்போ நீங்கள் இடம் விட்டு இடம் மாதிரி வெளியூரில் வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி போகுது. இந்த வேலைங்கிறது வந்து பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. தெர் இஸ் நோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேர் யூ ஹவ் ஒர்க்கிங் தேர். அப்போ எப்போ வந்து அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா இந்த கம்பெனியை விட்டு அல்லது இந்த இடத்த விட்டு இடம் மாறணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 2020 நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம், 2020 நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம், ஏன்னா இப்போ சுக்கிர தசையில் புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி வரப்போது, கேதுவும் 8ல் போய் நிற்கிறார். அதனால் 2020 நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற பீரியடு உங்களுக்கு சூரிய தசை பிரமாதமான தசை. 7க்கு அதிபதி அவர் போய் 6ல் நிற்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். 6ஆம் இடத்த அதிபதி சந்திரன் செவ்வாயோட பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். அதனால சூரிய தசை உங்களுக்கு ரொம்ப நல்ல தசையாக நடக்கும். அப்போ உங்களுடைய யூ வில் ரீச்சஸ் யுவர் கோல் அண்ட் ஆம்பிஷன். யூ கேன் அச்சீவ் எவ்ரி திங் ஃப்ரம் 2020 நவம்பர் 3 ஆன்வர்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து வரக்கூடிய 6 வருஷமும் நல்ல யோக வருஷமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக கேது புத்தி நல்லா இருக்காது. கேது புத்தி வந்து 4/9/2019 3/11/2020 வரைக்கும் நடக்குது. அந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை போய் கும்பிடுங்க, போதுமானது. சரியா? நன்றி அருள் ரத்தினம். அடுத்தது வந்து நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், ஐ ஹர்ட் தட் தேர் இஸ் நோ பெயர்ச்சி பலன் வென் 7.5 சனி கோயிங் ஆன் ஃபார் எ பர்சன். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களாம்ல அப்படின்னு தானே சொன்னாங்க.
அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இஸ் தட் ட்ரூ? அப்படிலாம் கிடையாது. அடுத்தது வந்து, சார் ஐ அண்டர்கோயிங் ஹார்டு டைம் ஃபார் த பாஸ்ட் 5 years. ப்ளீஸ் செக் மை பர்த் சார்ட் அண்ட் டெல் மீ வென் மை லைஃப் வில் கெட் பெட்டர். நாகேந்திரன் நாயுடு, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்து 14th September 1991, பிளேஸ் வந்து ஜொஹோர் பரு, மலேசியா. ப்ளீஸ் சார் ஹெல்ப் மீ, ஐ ரியலி நீட் யுவர் கைடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. கடந்த 5 வருஷமாக கலட்டுன்னு கழட்டிட்டு இருக்கப்பா, 7.5 சனி வேறு நடக்குதுன்னாங்க. 7.5 சனி நடக்கலை, எந்த பயிற்சி வந்தாலும் ஒன்றும் பலன் இல்லையாம்ல அப்படின்றது உங்கள் கேள்வி. அப்படிலாம் கிடையாது. 7.5 சனிங்கிறது வந்து இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு சுற்று 7.5 சனிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான சிரமமாக தெரியறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி புதன் தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்குது. புதன் பஞ்சமாதிபதி 4, சுக்கிரன் லக்னாதிபதி 3 உட்காந்துருக்காரு. ஸோ இதுவும் சரியாக செட் ஆகலை. அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சரியில்லாமல் போயிடும். அது இல்லாமல் ஃபினான்ஷியல் கிரைசஸ் அப்படிங்கிறது, பொருளாதார சிரமம்ன்றது கூடுதலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. உங்கள் வயசுக்கே நிறையா கடை வாங்கி வச்சுருப்பீங்க. அதுவும் உங்களால் 2 இட்லி தான் சாப்பிட முடியும்னு வைங்களேன், 20 இட்லியை தூக்கி தட்டில் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரியான ஸ்டைலில் இருப்பீங்க. இப்போ சரி, இது எம்பிட்டு நாளைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்றதானே கேள்வி. அதுக்கு பதில் என்னென்னா, 7.5 வாட்டுக்கு நடக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கட்டும், இல்லைன்னு தான் இல்லை. ஆனாலும் சூரிய புத்தி வந்ததும் தெர் இஸ் அ ரெவல்யூஷன் இன் யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குது. எப்போது? 2018 டிசம்பர் 14th அப்புறம். 2018 டிசம்பர்னால் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற பீரியட் வந்து 7.5 சனி முடிகிறதுக்கு அதோட கூடுதலான வருஷங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் 7.5, இதுலேயே 6 மாதம். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் ஒரு 2.5 வருஷம் தனுசில். அதனால் கிட்டத்தட்ட 3 வருஷம் சிலுவான இருக்குது இதில் இந்த 7.5 சனி முடிகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. 2018 டிசம்பர் 14 மேலே புதன் தசை சூரிய புத்தி ஸ்டார்ட் பண்ணதும் சூரியன் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கார். வித்தையான் வித்தைதனில் வாகனநாத 4 4ஆம் இடம்ங்கிறது வாகனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த வாகனஸ்தான அதிபதி வாகனஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கார், 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். வாகனநாத 4 வந்துட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர குணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசை சுத்தம்னா. வாகன வசதி, சொத்து சோகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வந்துருமியான்றான். அப்போது அந்த சூரிய புத்தி வந்துருச்சுனாலே போதும், உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ சூரிய புத்தி 2018 டிசம்பர் 14 அப்புறம் வருது. ஸோ யூ வில் பி டெவலப்டு அப்படின்னு சொல்லலாம். இது புதன் தசை சூரிய புத்தி வந்ததும். இப்போ சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் 2018 டிசம்பர் முடிகிற வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கு நடங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா இருக்கார் இல்லையா, அவர் தான் பணக்கார சாமி, நிறைய பணம் வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் நில்லுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு அவர் தான் அருள் புரியணும். எது 2018 எண்டு வரைக்கும். 19 ஆட்டோமேட்டிக்காக நல்லா டெவலப் ஆயிடும். சரியா? மிக்க நன்றி நாகேந்திரன்.